ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் மாத பலன்கள்ங்க. மார்ச் மாத ராசி பலன் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு என்னென்ன நிகழ்வுகள், என்னென்ன தாக்கங்கள், என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. மார்ச் மாதம் 2019க்கான ஆண்டு பலன்கள். ஸோ அதுக்கு முன்னாடி கோள்கள்லாம் இந்த மார்ச் மாதத்தில் எப்படி எங்கெங்கே அமைஞ்சிருக்குது, அதனால் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறது ஓவரால் பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ ஆண்டு கோள்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி, குரு, சரிங்களா, ராகு, கேது. சனி பகவான் ஆல்ரெடி தனுசில் இருக்கிறாரு. இப்போ ராகு கேதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கத்தை பிரகாரம் மார்ச் 7ஆம் தேதி தான் ராகு கேது பயிற்சி நடைபெற போகுது. சரிங்களா? மகரத்தில் இருந்த கேது பகவான் பார்த்திங்கன்னா கீழே இறங்கி தனுசு ராசிக்கும், கடகத்தில் இருக்கிற ராகு பகவான் மிதுன ராசிக்கும் இடப்பெயர்ச்சி அடைகிறாருங்க. இவங்க ரெண்டும் அடையப்போக வீடுகள் பார்த்திங்கன்னா சுபத்தன்மைகள் வாய்ந்த வீடுகள் தான். தனுசு ராசி குருனுடைய வீடு, மிதுன ராசி புதனுடைய வீடு. ஸோ சுபத்தன்மைகள் இருக்கும். ராகு கேது அப்படின்னாவே ஷேடோ பிளானட், நிழல் கிரகங்கள். சரிங்களா? அவங்க இருக்கக்கூடிய வீட்டின் தன்மைக்கேற்ப அவர்களுடைய பலாபலன்கள் இருக்கும். ஒரு தீய வீட்டில் இருந்தால் தீமையான பலன்களும், நன்மையான வீட்டில் இருந்தால் நல்ல பலன்களும் கிடைக்க போகுது. இப்போ குருவனுடைய வீட்டில் கேது இருக்கிறதுனாலையும் புதனுடைய வீட்டில் ராகு இருக்கிறதுனாலையும் அதிகமான கெடுபலன்கள் என்பது இல்லைங்க, குறைவாக தான் கெடுபலன்கள்ங்கிறது கொஞ்சம் மேக்சிமம் இல்லை. சரிங்களா? அதே சமயம் இன்னொரு கோள்கள் பார்த்திங்கன்னா குரு பகவான் ஆல்ரெடி விருச்சிக ராசியில் இருக்கிறாரு. ஸோ அதிசாரமாக தனுசுக்கு வர்றதுனால மறுபடியும் விருச்சகத்துக்கு வர்றதுனால அந்த பலன்கள் அப்படி என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மாதக்கோள்கள் தான். மாதக்கோள்கள்னு பார்த்திங்கன்னா உங்கள் சூரியன், செவ்வாய், சுக்கிரன். சரிங்களா? இப்போ சூரியனானவர் இப்போ எங்கே இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா மகரத்துலேருந்து கும்பத்துக்கு போகிறாரு. ஸோ கும்பத்துலேருந்து 7ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. ஸோ தன்னுடைய வீட்டையே பார்க்குறதுனால கொஞ்சம் நல்ல நன்மைகளெல்லாம் நல்லாவே இருக்குங்க. அது அரசு காரியங்களில் ஒரு தடைகள் எது இருந்தால் கூட அதெல்லாம் விலக போகுது. இதனால் வரைக்கும் அரசு ஜாப்புக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தவங்க பொதுவாக ட்ரை பண்ணிட்டு இந்த காலகட்டத்தில் நல்லா நன்மையான நடக்கக்கூடிய சான்சஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா சப்தமாக பார்வையாக தன்னுடைய வீட்டை பார்க்கறதுனால நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? அதே சூரியன் மீனம் ராசிக்கு சஞ்சரிக்கும் பொழுது இந்த மாதத்துலையும் நடக்க போகுது, மார்ச் மாதத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 8ஆவது இடமா ஆகிடுது. சரிங்களா? சிம்மத்துலேருந்து அப்படியே எண்ணிடுவாங்க. மீனம் ராசி 8ஆம் அஷ்டம ஸ்தானம் சொல்லப்படுது. ஸோ அங்கே இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நாட்டில் கொஞ்சம் பல்வேறு குழப்ப நிலைகள்லாம் கொஞ்சம் காணப்படுங்க. அரசு உயர் அதிகாரிகளுக்கு கொஞ்சம் பிரச்சனை, அரசு பதவியில் இருக்கிறவங்களும் பிரச்சனை, மீடியமாக இருக்கிறவங்களுக்கும் ஒன்றும் கிடையாது. ரொம்ப ஹை அஃபிஷியல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது இல்லைங்களா? அப்போல்லாம் கொஞ்சம் ஒரு சிக்கலான போக்கு அந்த டைமில் மட்டும் காணப்படும். சரிங்களா? அதே சமயம் குரு பார்வைங்கிறது பார்த்திங்கன்னா விருச்சகத்திலிருந்து 1, 5, 9 அப்படின்றதோட பார்வைகள் இருக்குது, சிறப்பு பார்வைகள். ஸோ 5ஆவது இடமா பார்த்து மீனம் ராசி தான் வருது விருச்சகத்துலேருந்து எண்ணும்போது அந்த 5ஆவது பார்வையாக மீன ராசியில் படுறதுனால சூரியனாக இருந்தாலும் அதனுடைய கொஞ்சம் வீரியமெல்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குங்க. அதே சமயம் மகரத்தில், கும்பத்தில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா செவ்வாய் 22ஆம் தேதி முதல் ரிஷப ராசிக்கு இப்போ செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மேஷத்தில் இருக்கிறாரு இல்லைங்களா? மேஷத்துலேருந்து 22ஆம் தேதி ரிஷபத்துக்கு செல்கிறாரு. ஸோ அது வரைக்கும் செவ்வாய் மேஷத்தில் இருக்கிறனால அதனோட தன்மைகள் கொஞ்சம் மாறுபடும். அனைத்து ராசிகளுக்கும் கொஞ்சம் சேஞ்சஸ் காணப்படும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதே சமயம் சந்திராஷ்டமங்கள்லாம் இந்தந்த ராசிகளுக்கு எப்படி எந்த டைமில் இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் விலாவரியாக பார்க்கலாங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற புதிய வீடியோக்கள் அனைத்தும் நோட்டிஃபிகேஷன் வரும், அதை நீங்கள் சுலபமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மெயினாக இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ அனைத்து மக்களுக்கும் சென்றடையும் அப்படிங்கிறது யூடியூப்லேருந்து சொல்கிறாங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2019ஆம் வருடம் மார்ச் மாதம் கன்னி ராசிக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த மார்ச் மாதத்தில் எடுத்துக்கிட்டோம்னா கன்னி ராசிக்கு முக்கியமான கோள்களின் நகர்வுகளை பற்றி பார்க்கலாம். குறிப்பாக சொல்லணுன்னா மார்ச் 7ஆம் தேதி நடக்க இருக்கிற ராகு கேது பயிற்சி தாங்க. அதாவது 11 லாபஸ்தானத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு ராகு பயிற்சி அடைகிறார். அதே போல் 3ஆவது இடத்துல இந்த குரு கொஞ்சம் அட்வான்ஸாகவே
தனுசு ராசிக்கு, அதாவது 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறார். கடந்த ஒரு 6-7 மாதங்களாகவே இப்போ கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தடை தாமதம், அதாவது குரு பயிற்சி நடந்ததுலேருந்து ஒரு நன்மை அளிக்காத ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கலாம். எந்த காரியத்தை எடுத்தாலும் ஒரு தடை தாமதம், வேலையில் ஒரு நிம்மதி இல்லை, குழந்தைகளால் ஒரு மகிழ்ச்சி இல்லை, இல்லறத்தால் ஒரு நல்ல ஒரு நிகழ்வுகள் எதுவும் நடக்கலை அப்படிங்கிறதுலாம் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க கன்னி ராசி பொறுத்த வரைக்கும். அதெல்லாம் இப்போ கொஞ்சம் மாறப்போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 3ஆவது இடத்துல இருந்த குரு 4ஆவது இடத்துக்கு போகும்போது, அதாவது மார்ச் மாத கடைசியில் சில நல்ல ஒரு சம்பவங்கள்லாம் குடும்பத்தில் நடைபெற ஒரு சான்சஸ்லாம் நிறையவே இருக்குங்க. அதே போல் 10ஆவது இடத்துலேருந்து ராகுவை குரு தன்னுடைய தனுசு ராசிலேருந்து 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால தொழிலில் இதுவரைக்கும் நீங்கள் சந்திச்சிட்டு இருந்த இடர்பாடுகள், தடைகள், தாமதங்கள் எல்லாமே படிப்படியாக விலகப் போகிறது. புதிதாக நீங்கள் ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க அல்லது அப்ளிகேஷன் போட்டு இன்டர்வியூக்கெல்லாம் முடிஞ்சு வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அந்த வேலை நல்லபடியாக அமையக்கூடிய சான்சஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. வெளிநாட்டில் வேலை செய்யணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருக்கவங்களுக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அது சிறப்பாகவே அமையும். அது வெளிநாட்டில் இருந்து மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி நம்ம சொந்த ஊருக்கு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் அது சிறப்பாகவே அமையும். ஏன்னா 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை தன்னுடைய சொந்த வீட்டுக்கு குருபவன் செல்கிறதுனால இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கப் போகிறதுங்க. அதே மாதிரி உங்களுடைய கன்னி ராசிக்கு அதிபதியான புதன் மீனம் ராசியிலேருந்து நீசமாகி குருவின் பார்வையினால் உங்கள் ராசியவே பார்க்குறதுனால, அதை உங்களுடைய கன்னி ராசியே புதன் பார்க்கறதுனால, ஏன்னா தன்னுடைய ராசி அதிபதி தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்கறதுனால மனதில் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு ஏற்படுங்க. புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணி ஒரு முயற்சி பண்ணி ஒரு காரியத்தில் இறங்கணும் அப்படின்னு யோசிச்சுன்னா அதுக்கான ஆரம்ப கட்ட பணிகளெல்லாம் நீங்கள் சிறப்பாகவே செய்வீங்க. அந்த முயற்சிகள் மேக்ஸிமம் உங்களுக்கு வெற்றி தான் கொண்டு கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உடலில் கொஞ்சம் அவ்வப்போது ஒரு சோர்வு, கலக்கம், அதாவது வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் பிரச்சனை இதெல்லாம் இருந்துகிட்டு அதே செவ்வாய் 8லேருந்து 9க்கு செல்லும் பொழுது அந்த நிகழ்வுகள்லாம், அந்த பிரச்சனைகள்லாம் மாறிடுங்க. உங்கள் தாய் தந்தையனால் நல்ல ஒரு அனுகூலங்கள்லாம் இந்த மாதத்தில், அது 9ஆம் இடத்துக்கு போகும் பொழுது செவ்வாய், அது மாத கடைசியில் இதெல்லாம் நல்லாவே இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வம், நீங்கள் எந்த கடவுளை வணங்குறீங்களோ அதை இடைவிடாத நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றங்களும் மாற்றங்களும் நிறையவே காத்துட்ருக்கு. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறனால குழந்தைகளை நல்ல ஒரு மகிழ்ச்சி, மேன்மை, விரும்பியவர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. தன வரவு, பொருள் வரவு இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். மெயினாக சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 4ஆவது இடத்துல சனியும் கேதுவும் இணைஞ்சிருக்கிறதுனால குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு ஆர்கியூமெண்ட்டெல்லாம் வரும், ஈகோ அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் நீங்கள் விட்டு கொடுத்து செல்றதுனால உங்களுக்கு இல்லறம் நல்லறமாக திகழும். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிதாக ஒரு பொருள், வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்குடைய அமைப்புகள்லாம் நல்லாவே இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். குறிப்பாக தொழிலில் நல்ல ஒரு சிறப்பான மாற்றங்களும் எதிர்பார்ப்புகளும் ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரியும் நல்லாவே இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முயற்சியில் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களுடைய ஆன்மீக துணையோடு, அதாவது கடவுளின் வழிபாடுகளோடு நீங்கள் செய்கிற காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி அடையும். சரிங்களா? இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ, அதே மாணவர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தடை தாமதங்கள், சில டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்குது. அதையும் மீறி நீங்கள் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் முயற்சி எடுத்து நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கு அதில் அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி அடைய வாய்ப்புகள்லாம் அதிகமாகவே இருங்க. முயற்சி தான் காரணம். இந்த மாதத்தை பார்த்தீங்கன்னா கன்னியில் ராசிக்காரர்களுக்கு எந்தளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ, கடவுளின் துணையோடு நீங்கள் முயற்சி பண்ணுற அனைத்து காரியங்களும் உங்களுக்கு வெற்றிகரமாகவே அமையப்போகிறது. சரிங்களா? ஓகே, இது பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்களை சொல்லியிருக்கேன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு பலன் தேவைப்பட்டால், அதாவது உங்கள் சுய சார்ட் இருக்கு இல்லைங்களா, பிறந்தவொன்னே ஒரு ஜாதகம் எழுதியிருப்பீங்க, அதனுடைய கோள்களின் அமைப்பும்
கோட்சார ரீதியில் ஏற்பட்டிருக்கிற கோள்களின் அமைப்பு ஒப்பிட்டு பார்த்து தான் உங்களுக்கு முழு பலன்களை சொல்ல முடியும். அப்படி உங்களுக்கு என்கிட்ட கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னீங்கன்னா இந்த திரையில் தெரிகின்ற என்னுடைய நம்பருக்கு, அது வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, பாய்.